வணக்கம், வணக்கம், வணக்கம் 12th மக்களே. 12th பயாலஜியோட டாப் 25 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பயோ பாட்னி ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இந்த 25 5 மார்க்ஸ்ல வந்து படிச்சா வந்துருமானா, மோர் ஆர் லெஸ் கண்டிப்பா வந்துரும். ஓகேங்களா? இதையும் தாண்டி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்க படிச்சு தான் ஆகணும். இது யாருக்குன்னா, ரொம்ப ஆவரேஜா இருக்க ஸ்டூடண்ட்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் தான் இது. இதுலயே மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வந்துரும். 2 கொஸ்டின்ஸ் தான் எப்படி வரும் எழுதுற மாதிரி இருக்கும். 4 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின் தான் எழுதுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துடும். இருந்தாலும் வீடியோ எண்ணில் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்லாம் ஒரு 2 3 சொல்கிறேன். இந்த சென்டிமீட்டர் டாப்பர்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோக்குள்ள போயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பயோ பாட்னி. பயோ பாட்னியில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். ஓகேங்களா? அதுதான் கிராஃப்டிங், லேயரிங். ஓகேங்களா? அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதில் வந்து டைப்ஸ் வந்து பட் கிராஃப்டிங் நல்லா இருக்கும். ஸோ ஃபுல்லாக அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த லேயரிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லேயரிங்கில் வந்து மவுண்ட் லேயரிங், ஒரு லேயரிங் சம்திங் இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அது வந்து எப்படின்னா 3 மார்க்ல இம்பார்ட்டன்ட்ல கேட்பாங்க. ஓகேங்களா? நான் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அப்படியே தெரிஞ்சதெல்லாம் ஓரளவு சொல்கிறேன். அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் வரும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க்ஸ் வேணால் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அது கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். ஓகேங்களா? பேஜ் நம்பரோட மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அதில் போயிட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைஹைபிரிட் கிராஸ். ஓகேவா? டைஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ். ஓகேங்களா? செகண்ட் லெசன். அது வந்து ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது செகண்ட் லெசனோட டைஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க். ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. நான் இதில் வந்து இன்னொரு விஷயம் எப்படி எழுதணும் அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன். வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நீங்கள் பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. ஓகேங்களா? எப்படி எதனாலனா மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் பண்ணி எழுதுறது வந்து அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்ணுங்க, பாயிண்ட் அவுட் பண்ணி ஃபுல்லாக எழுதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டு. இன்னொரு விஷயம், சிக்னிஃபிகன்ஸ்ன்ற வார்த்தை நிறைய இடத்துல வந்து ஷோ வரும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இதில் வந்து சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டாப்பர்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் வந்து மொத்தமாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் பிடி காட்டன்ஸ். பிடி காட்டன்ஸ் வந்து இது வந்து காட்டன். ஓகேங்களா? பிடி காட்டன்ஸ் இது வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த லெசன்லேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின் இதுதான். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதில் இன்னொன்று இருக்கு, புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர்னு ஒரு கொஷின் இருக்கு. ஓகேங்களா? அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது குழுக்கள்லாம் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சென்டம் எழுதுறவங்க ரொம்ப ரொம்ப மார்க் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, அந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின் வந்து ஜீரோ ஃபைட்ஸ் அந்த ட்ரைடு பிளான்ஸை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? அதோட மார்பாலஜி, ஃபிசியாலஜிக்கெல்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுலேயே ஹைட்ரோஃபைட்ஸ் இருக்குது, ஹேலோஃபைட்ஸ் இருக்குது, மீசோஃபைட்ஸ் இருக்குது, ஜீரோஃபைட்ஸ் இருக்குது. எனக்கு 4 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து ஜீரோஃபைட்ஸு கீழே வந்து ஹேலோஃபைட்ஸ். ஓகேங்களா? 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹைட்ரோஃபைட்ஸும் மீசோஃபைட்ஸும் படிக்க வேணாமானா அப்படின்லாம் இல்லை, சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும்னு இல்லை, கண்டிப்பாக 4லேருந்து இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுலேருந்து 4ல் கண்டிப்பாக அந்த 2 ரீட் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கண்டக்ட் நல்லா இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 10% ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அந்த லெசன்லேயே. ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பயோடைவர்சிட்டி கான்வர்சேஷன்னா இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ளோ சார்ட். ஓகேங்களா? மென்ஷன் பண்ணுறேன் நான் அதுலேயே. அந்த ஃப்ளோ சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பயோடைவர்சிட்டினா ஒன்றும் இல்லை, வாழிடம் தான். ஓகேங்களா? காமனான விஷயத்தை வச்சு கூட எழுதலாம். இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப மக பண்ண அவசியம் கிடையாது. ரீட் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதை வந்து ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் பிளான்ஸ். ஓகேங்களா? இது இந்த லெசனில் இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் லெசனில் இருக்கும். மெடிக்கல் பிளான்ஸ்லாம் என்னென்னு இந்த ஆலிபேஸில் அப்புறம் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதை ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதுலேயும் நான் ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் சில பேர் கேட்பீங்க என்ன கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லாரும் படிக்கக்கூடிய டாப் 520 கொஷின்ஸ் ஆனால் இல்லை, இன்னும் படிக்கணும். அதாவது இந்த டாப்பர்ஸ் அவங்க இந்த மார்க் அதிகமாக நினைக்கிறேன்னா இன்னும் கொஸ்டின்ஸ் நிறைய படிக்கணும். ஸோ என்ன பண்ணுங்க, அதையும் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சாரி. நெக்ஸ்ட் வந்து ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப்
ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎஸ் ஆன்சர் ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்னது டிஎஸ் மெச்சர் ஆன்சர் ஓகே. அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எண்டோமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்கு. இது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் லெசன் இது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லெசன்றதுனால இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன். இந்த இன்ட்ராக்ஷன் ஹைபிரிட் கிளாஸ்லாம் வந்தோன்னா ரேஷியோன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அந்த ரேஷியோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜீனோடைப் ரேஷியோ, நெக்ஸ்ட் வந்து ஃபீனோடைப் ரேஷியோன்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதில் இருக்க இந்த ரேஷியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்களா. ரேஷியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த ரேஷியோஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிபிஆர் 332 அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக பார்த்துங்க. ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் நான் சொன்ன ஃபர்ஸ்ட்லேயே அந்த இதுலேயே வந்து இன்னொரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் என்னன்னா புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹெலோஃபைட்ஸ் வேலை சொன்னேன். ஜீரோஃபைட்ஸ் ஹெலோஃபைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டமோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. இது வந்து ஹிஸ்டரிசஸ் இது வந்து 9th லெசனில் 10th லெசனில் மேபி அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கிங் ஆஃப் ஸ்பைசஸ் குயின் ஆஃப் ஸ்பைசஸ் பார்த்துக்கோங்க. கிங் ஆஃப் ஸ்பைசஸ்னால் ஒன்றுமே கிடையாது. பிளாக் பேப்பர் தான் கிங் ஆஃப் ஸ்பைசஸ் சொல்லுவாங்க. குயின் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து கார்டமம் ஓகேங்களா. கார்டமம் ஏலக்காய் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னது பயோபாட்னிக்கான டாப் 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 25th கொஸ்டின் வந்து இல்லை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பயோசுவாலஜி ஓகேங்களா. பயோசுவாலஜியோட டாப் 25 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஓகேங்களா. இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஈஸியான ஒரு இது பயோசுவாலஜின்றது டாபிக்ன்றது. ஏன்னா அது வந்து நிறைய ரீட் பண்ணால் புரியக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்காம் ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாக படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் லெசனோட இது எக்ஸோகாம் ஆனோகாம் ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அது லாஸ்ட்லேயே என்னென்னா ஃபேஸ் இருக்கும். ஃபேஸ் வந்து ஜுவனைல் ஃபேஸு அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க தப்பில். அதையும் ஃபுல்லாக படிச்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேம்படோஜெனசிஸில் வந்து 2 டயக்ராம் இருக்கும். ஸ்பெர்மடோஜெனசிஸ் ஊஜெனசிஸ் 2 டயக்ராம் இருக்கும். அதை கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஓகேங்களா. நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதில். அதை 2-3 கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மென்சுரல் சைக்கிள்ஸ் வந்து ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. கொஷின்ஸ் வந்து இப்போ போட்டிருக்கோம். ஸ்டடி பிளான் முன்னாடி போட்டாச்சு ஓகேங்களா. அந்த ஸ்டடி பிளானுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் நல்லா மாடிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி அது மாதிரி ஃபோர்த் கொஸ்டின் வந்து பர்த் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெஸ்டேஷன் பீரியட்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமாஸ்டர், செகண்ட் ட்ரைமாஸ்டர், தேர்ட் ட்ரைமாஸ்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த பேபி வந்து வயிற்றுலேருந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் வளரும், லாஸ்ட்டில் என்ன மாதிரிலாம் இதுவாகும் சொல்லிட்டு அது ஒரு கொஸ்டினாக கேட்க இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஜிபியோட சேலியன் ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேவா. சேலியன் ஃபியூச்சர்ஸ் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ அதையும் பார்த்துங்க சேலியன் ஃபியூச்சர்ஸ் ஓகேவா. ஸோ அந்த கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இந்த 7th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஜினல் எவல்யூஷன் ஆஃப் மேனேஜர் லெசன்ஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் இந்த கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டார்வின்ஸ் தேரின்னு இருக்கும், லாமேக்ஸ் தேரின்னு இருக்கும். நல்லா படிக்கிறவங்க இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சு தான் ஆகணும் ஓகேங்களா. டார்வின்ஸ் லாமேக்ஸ் ஓகேங்களா. பண்ணி படிச்சோன்னா இது வந்து மியூட்டேஷன் தேரின்னு கூட ஒன்று இருக்கு நினைக்கிறேன். ஸோ அதையும் ஃபுல்லாக படிச்சோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நார்மல் செல் அண்ட் கேன்சர் செல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் கேட்கறதுனால ஸோ அதில் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பயோ ரெமிடியேஷன்னா என்ன, பயோ ரெமிடியேஷன்ன்றது வந்து ஒரு கொஸ்டின். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் அண்ட் யூசஸ் ஓகே. டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்னா என்ன, அதோட யூசஸ் ஓகேங்களா. அப்ளிகேஷன்ஸ் யூசஸ் ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து ஃபுல்லாக வந்து படிச்சு ஓகேங்களா. 11th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 12th வந்து ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின் ஓகேங்களா. ஹியூமன் இன்சுலின் பற்றி கேட்குற கொஸ்டின் கேட்குற கொஷின்ஸு கேட்டுட்டு இருக்காங்க நிறைய. ஸோ அதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது ஓகேங்களா. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன்னா இது ஒன்று தான். இதுலேயே ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா அதில் நிறைய 5 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அடாப்டேஷன்ஸ் வந்து என்னன்னா அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் அடாப்டேஷன்ஸ் 2 இருக்குது ஓகேங்களா. டெரஸ்ட்ரியல்னா ஒன்றும் இல்லை, நிலவாழ் உயிரினங்கள் வந்து என்ன மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்குது, அது என்னென்ன அனிமல்ஸ் சொல்லிட்டு கேட்குறது வந்து இது வந்து அடாப்டேஷன்ஸ் இது டெரஸ்ட்ரியல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அக்வாட்டிக்னா இந்த நீர்வாழ் இதில் வந்து என்ன மாதிரியான அனிமல்ஸ் வந்து என்ன மாதிரி அடாப்டேஷன்ஸ்லாம் பண்ணுது அப்படின்றது வந்து இது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆம்பிபியன்ஸ் அதெல்லாம் வந்து அந்த டெரஸ்ட்ரியல்லே நிறைய வந்து ஓகேங்களா. ரெண்டுலேயே இருக்க கொஸ்டின்ஸ் ரெண்டுலேயே இருக்கிறது வந்து அதையும் அதை பற்றி நிறைய கேட்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அது ஃபுல்லாக படிச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காசஸ் ஆஃப்
பயோடைவர்சிட்டி லாஸ். ஓகே, லாஸ். ஓகேவா, லாஸ் இல்லை, லாஸ். ஓகேங்களா, லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆஃப் லாஸ். ஓகேங்களா, அது வந்து இருக்கு, பேஜ் நம்பரோட தான் போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தினோஜெனிசிஸ். ஃபர்ஸ்ட் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லெசன் போயாச்சு. ஃபர்ஸ்ட் லெசன் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க ஒரு கொஷின் பார்த்தினோஜெனிசிஸ். ஓகேங்களா, அதில் வந்து இன்கம்ப்ளீட்டு, கம்ப்ளீட்டு, ஆர்டிஃபிஷியலு, அப்புறம் இன்னொரு கம்ப்ளீட் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவர்மான்ஸ். ஒரே கொஷனில் கொடுத்துருந்தால ரெண்டுத்தையும் ஃபுல்லாக படிச்சு தான். ஓகேங்களா, தனித்தனியாக கொடுத்தா கொஷின்ஸ் வந்து அதிகமாக மற்ற கொஷின்ஸில் வந்து கொடுக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தினால என்ன பண்ணிருக்கோம், ஒன்றா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓம்ஸ் போகும், அதனால இது ஒரு 2 கொஷின் ஒரே கொஷனில் எழுதணும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா, அது ஒரே ஸ்ட்ரக்சர் ஒரே லெசன் இருக்கிறதுனால ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு லெசன் கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து எஸ்டிடி அண்டர் சிம்டம்ஸ். ஓகேவா, செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ல அதோட சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து அதை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன 5 எழுதுனா போதும். ஓகேங்களா, இதெல்லாம் 5, எனி 5, இதில் வந்து எனி 5. ஓகேங்களா, அது என்னென்னு நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அடுத்த 10. ஓகேங்களா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரியோடைப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதோட அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, அப்ளிகேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்ன, அதையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின். ஸ்ட்ரக்சர்லேயே 3 செக்ஷன் தான், 3-4 செக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இதில் கண்டிப்பாக ஸ்போமு, ஓவமு, இன்னொன்று வந்து இம்யூனோகுளோபின், இந்த 3லேருந்து எதனா கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஓகேவா, ஓவராலெஸ் எப்படியே ஸ்ட்ரக்சர் ஓம்லேருந்தே கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து இம்யூனோகுளோபின் படிச்சுட்டு போனால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி கேட்கணும்னா அதை கேட்கலாம். ஓகேவா, மேபி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜீன் தெரப்பி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பயோலஜிக்கல் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன ஜோன்ஸ் இருக்குது அப்படின்றத அந்த கொஸ்டின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் எனி 5 எதுனா போதும், ஆனால் எல்லாத்தையுமே எழுதணும். ஓகேங்களா, எனி 5. அதில் வந்து அந்த க்ரைட்டீரியா இருக்கும், இந்த இதில் இருக்குன்னு சொல்லிட்டு க்ரைட்டீரியாஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க மேலே. ஸோ அதை ஃபுல்லாக எழுதுங்க. ஓகேங்களா, பாப்புலேஷன்ஸு, அதில் என்ன மாதிரியான அனிமல்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரியான பிளான்ஸ் வளருது, அது எந்த மாதிரியான கிளைமேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஆர்என்ஏ அடாப்டர் மாலிகல். ஸோ அதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஆர்ஏன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா, அதனால் இந்த அளவுக்கு நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்டெம் செல் தெரப்பி. ஓகேங்களா, அந்த ஸ்டெம் செல் தெரப்பின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது வந்து இப்போ நிறைய இருக்கு. இந்த ஸ்டெம் செல்ன்றது வந்து நிறைய இருக்கு. அதில் வந்து நிறைய பேங்க்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்டெம் செல் பேங்க், பிளட் பேங்க் மாதிரி நிறைய ஸ்டெம் செல் பேங்க்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த நீட் படிக்கிறவங்களாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கான்செப்ட் பண்ணுங்க. அதுவும் நான் ஃபர்ஸ்டே சொன்னதான், டாப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் தேடி தேடி படிக்காம புக் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டாப்பர்ஸ் வந்து இந்த கைடு மெட்டீரியல் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. பெஸ்ட் வந்து புக்கு தான். உங்களுக்கு கைடும் சரி, மெட்டீரியலும் சரி, ரெண்டுமே பெஸ்ட் வந்து அதுதான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய மார்க்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால என்ன பண்ணுங்க, அதை வந்து ஃபுல்லாக படிச்சுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் க்ளோனிங் அனிமல்ஸ். ஓகேங்களா, அனிமல் க்ளோனிங்கும் இருக்குது, க்ளோனிங் அனிமல்ஸ் ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அனிமல் க்ளோனிங் அதுவும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. க்ளோனிங்னா என்ன, அனிமல் க்ளோனிங் அதை வச்சு என்ன பண்ணணும், எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் போட்டாச்சு. பயோ பாட்னி, பயோசாலஜிக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டாப் 25 மார்க்ஸ் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா, டாப்பு 25 மார்க்ஸ் வந்து இது ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் போதும். ஓகேங்களா, இதுல வந்து கண்டிப்பாக மேபி வந்துடும். ஓகேங்களா, இதை தாண்டி இன்னும் இந்த டாப்பர்ஸ்லாம் என்ன பண்ணனா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் சொல்ல, நீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, புக்கை ரீட் பண்ணுங்க. டாப்பர்ஸ் என்ன பண்ணுங்க, புக்கை ரீட் பண்ணுங்க. பெஸ்ட் இருக்கிறதுலே பெஸ்ட் அதுதான். என்ன பண்ணுங்க, புக்கு தான் பெஸ்ட். ஓகேங்களா, கைடு எதுவும் தேவை டாப்பர்ஸ்க்கு. ஓகேங்களா, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுதான் கொஸ்டின்ஸ். ஓகேங்க, டாப் 25 கொஸ்டின்ஸ். நான் பயோ பாட்டில் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு கொஸ்டின் வந்து அது வந்து எண்டோஸ்போம்ஸ் பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம்ஸ். ஓகேங்களா, அதுதான் அதோட லாஸ்ட் கொஸ்டின், 25th கொஸ்டின். அது டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும் டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் வேணா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக போகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தேங்க்யூ.